இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா? இப்போ எங்களை போல ஆளுங்கள்லாம் வந்து அவரை குறை சொல்கிறோமா? ஊழியம் என்றால் என்ன? பைபிள் சொல்லும் ஊழியம் என்றால் என்ன? இப்போ அன்னை தெரேசா இருக்காங்க. அவங்க என்ன ஊழியம் செய்தாங்க? யாருக்கு ஊழியம் செய்தாங்க? ஓடி ஓடி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்களா? மேடை போட்டு சொன்னாங்களா? இறைவன் படித்த மனிதனுக்கு ஊழியம் பண்ணாங்க. இறைவன் படித்த மனிதனுக்கு உடம்பு சரியில்லாத போது அதை சரி செஞ்சாங்க. என்ன வியாதி இருந்தாலும் அவங்கள தொட்டு சுகமாக்குனாங்க அன்னை தெரேசா. இதுதான் ஊழியம். எது ஊழியம்? அன்னை தெரேசா செஞ்சது தான் ஊழியம். இவங்களுக்கு ஊழியம்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பாட்டு பாடுறதான், மைக்க பிடிச்சி மணிக்கணக்கில் பேசுறது தான் ஊழியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஜான் ஜெபராஜ். மேடை போட்டு பாட்டு பாடுறது தான் கர்த்தருக்கு செய்யும் ஊழியம், அதுதான் கடவுள்கிட்ட நம்ம மனிதர்களை வழிநடத்துறது, கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத புரிஞ்சுன்னு இருக்காரு இந்த ஜான் ஜெபராஜ். கடவுள் படித்த மனிதனுக்கு ஊழியம் செய்வதே இங்கு ஊழியம்.